MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். குறை சொன்னால் பிடிக்காது, கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டு, ஸ்டேட்டஸு, புகழ், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே வேணும், அவமானத்தை பெருசாக தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக சிம்மத்து கூட இன்னொரு எக்ஸ்ட்ராடினரி ப்ளஸ் ஒன்று இருக்குங்க. பிறக்கும் போது ஏழையாக பிறந்தா கூட சாகும்போது பெரிய பணக்காரனாக தான் சாகணும். குறை சொன்னாலும் மட்டம் தட்டினாலும் சிம்மத்துக்கு அவங்களோட ஈகோ பெருசாக ஹர்ட் ஆகிடும். லேடிஸ் வந்து கட்சியிலெல்லாம் பெரிய ஆளுங்களாக இருக்காங்க பாருங்கள், அதில் வந்து பெரும்பாலும் சிம்மமாக இருக்கும். கட்டளை ஏற்றுறது ரொம்ப பிடிக்கும். நம்ம கரெக்ட் அப்படின்னா நம்ம அடங்கணுன்ற அவசியமே இல்லை. அடங்க மறுப்பது அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஜெனியூனான கேரக்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முன்னாடி என்ன நல்ல மாதிரியே நடிக்கிறேன், இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இவங்க கிட்ட உண்டு அப்படின்னு சொல்லலாம். அவர் நடிக்கிறாளே நம்மளும் கொஞ்சம் நடிக்கலாம், அதெல்லாம் என்னால முடியாது, நான் ஏன் நடிக்கணும். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சிம்ம ராசி பெண்கள் உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன, உங்களோட ஆளுமையான பண்புகள் என்னென்ன, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட குணாதிசயங்களை யாருக்காகவாது மாத்துறீங்களா, அடி பண்ணிடுறீங்களா, அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்கா இல்லை பிரச்சனையோடு இருக்கா, இப்படி பல விஷயங்களும் அதற்கு தீர்வு என்ன அப்படின்றதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன் ஜென்ரல் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி பெண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லுங்க. பொதுவாகவே இந்த வந்து பார்த்திங்கன்னா ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஜாதக பொருத்தம் அப்படின்றது பார்க்க வருவாங்க. ஜாதக பொருத்தம் பார்க்க வராங்க அப்படின்னா குறைஞ்சது 2 ஜாதகமாவது, பிள்ளை பிடிச்சிருக்கணும், பிள்ளை நல்ல வேலை செய்யணும், பிள்ளை குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கணும், அதை ஒரு பையனுக்கு 2 ஜாதகம் கொண்டு வராங்க. இந்த 2 ஜாதகத்துல எந்த பொண்ணை கட்டினா என் பையன் ரொம்ப சௌக்கியமா இருப்பான், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையை பெற்ற தாய்மார்களோட ஒரு கேள்வி. இது நியாயமான கேள்விதான். அப்படி வரும்போது நம்ம ஒரு சிம்ம ராசி பொண்ணு மேட்ச் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 ஜாதகத்துல ஒண்ணு சிம்மமா இருக்கு, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேற ராசியா இருக்கு. அந்த சிம்மத்தை நம்ம எடுத்து கொடுக்குறோம், அம்மா இந்தாங்கம்மா இந்த பிள்ளை வந்து எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது, அப்போ இந்த பிள்ளையை கட்டுங்க அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒத்த வார்த்தை சொல்லுவாங்க, அம்மா இந்த பொண்ணு சிம்மம்மா, சிம்மம்மா இருந்தால் என்னம்மா அப்படின்னு கேட்ட வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் அடங்காதும்மா, குடும்பத்துக்கு லாக்கிப்பட்டு வராது, இதெல்லாம் போய் கட்டினா என் பிள்ளை எப்படிமா நல்லா இருப்பான் அப்படின்ற வார்த்தை ரொம்ப சாலிடாக கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எப்படி வந்துச்சு, இது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்து கிடையாது. இப்போ ஏன் சிம்மத்தை பற்றி இப்படி வந்துச்சு, இது வந்து ஒரு விதத்தில் உண்மையா இல்லை மொத்தமே பொய்யா அப்படின்னு, ஒரு விதத்தில் உண்மை, எந்த விதத்தில் உண்மை, ஒரு விதத்தில் பொய், எந்த விதத்தில் உண்மை. அப்ப சிம்மம்லாம் அடங்காதுங்கன்னு நீங்க சொல்றீங்களாங்க அப்படின்னா அப்படி சொல்ல வரலமா. இப்படி அப்படின்னா பொதுவாகவே சிம்மத்துக்கு அப்படின்னு ஒரு கேரக்டர் உண்டு. நீங்க அதனோட சிம்பிள் பாருங்க, சிங்கம். சிங்கம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அடிப்பணிஞ்சு போற ஒரு ஹேபிட்டே கிடையாது. மற்றவங்க வேட்டையாடின ஒரு உணவை கொண்டு போய் அது தின்ற ஹேபிட் கிடையாது. அதுக்கு பசிக்குது அப்படின் போது ஃப்ரெஷ்ஷா வேட்டையாடி அது சாப்பிடும், அது சாப்பிட்டுட்டு விட்டுட்டு போயிடும், தூக்கிட்டு போய் கூண்டில் வைக்கிற கேரக்டர் கிடையாது. அப்ப சிங்கத்துக்குன்னு இயற்கையாவே நல்ல கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு, அதனாலதான் அதை காட்டுக்கு ராஜா அப்படின்னாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த சிம்ம ராசி பெண்களுக்கும் இயற்கையாவே சில பல கேரக்டர்ஸ் இருக்கு. அடங்க மறுப்பது, நான் வந்து தேவையில்லாம நீ என்ன ஓவர் ரைட் பண்ண, நீ என் தலைமையில காலை வச்சு மெரிச்ச, என் தலைமையில டிராவல் பண்ற, என்ன வந்து பாத்தீங்கன்னா சாக்கடையில அமுத்துற, இதெல்லாம் நான் வந்து உனக்கு அடங்கி போக மாட்டேன். இது வந்து சிம்மராசி கேர்ள்ஸ் லேடிஸ்க்கு வந்து இயற்கையாவே ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் டாமினேட்டிங் கேரக்டர்ஸ், மிடுக்கான தன்மை, ஆற்றல், கட்டளை இடக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். நேராக பேசக்கூடியவர்கள், துணிவு ஜாஸ்தி, ஒரு கூட்டத்துல தனியா தெரிவாங்க, தனித்தன்மை வாய்ந்தவங்க, இப்படி நிறைய வந்து நம்ம சிம்மராசி பெண்கள் சொல்லலாம். அப்ப அவங்க வந்து பாருங்க அதை கொஞ்சம் மாத்தி அடங்காதுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு விதத்துல இதெல்லாம் உண்மை. அப்ப இதெல்லாம் தப்புன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எதுவுமே தப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கரெக்ட் அப்படின்னா நம்ம அடங்கணுன்ற அவசியமே இல்லை. அடங்க மறுப்பது அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஜெனியூனான கேரக்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம இஃப் யூ ஆர் ரைட், நீங்க வந்து ரொம்ப நேர்மையானவர்கள். பொதுவாகவே சிம்மம் யாரோட காசுக்கும் ஆசைப்படாது, யாருக்கும் துரோகம் பண்ணாது, யாருக்கும் ட்ராப் வைக்காது, யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்கணும்னு நினைக்காது, சுயமரியாதையை விட்டு கொடுக்காது. எல்லா நல்ல குணமும் என்கிட்ட இருக்கு அப்படின் போது நான் ஏங்க மற்றவங்க கிட்ட வந்து அடி பண்ணிக்கணும், நான் ஏங்க என்னோட சுயமரியாதையை விட்டு கொடுக்கணும், நான் ஏங்க நடிக்கணும் இல்லையா? அப்ப இதெல்லாம் நல்ல கேரக்டர்ஸ். என்ன கேட்டால் நான் அப்படிதான் சொல்லுவேன். சரி, ஓகே. அப்போ அவங்க சொல்றது ஒரு விதத்துல தப்பு, ஒரு விதத்துல உண்மை அப்படின்னு சொல்லலாம். நல்ல விதத்துல நம்ம இதை எடுத்துக்கணும், தப்பான விதத்துல எடுக்கக்கூடாது. நாளைக்கு உன் பையன் வந்து ஒரு வேலை செய்யறான், அந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனைனா இந்த பிள்ளை முன்னாடி போய் நிற்கும். சிம்மராசி பொண்ணா இருந்தா அஃபீஷியலி பேசும். நம்ம வந்து ஒரு அரவிந்த் சாமி படம் ஒன்று பார்த்துருப்போம், இந்த ரோஜா படம். அதுல வந்து பாருங்க, அவருக்கு காம்ப்ளிகேஷன் போது அவ படிக்காம இருந்திருப்பா, ஆனா அவ போய் நிப்பா. அந்த மாதிரி தான் சிம்மராசி பெண்கள். குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை, கணவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அதுல வந்து படிப்பும் இருக்காது, பேசவும் தெரியாது, லாங்குவேஜும் இருக்காது,
அதாவது ஆளை வச்சுட்டு எல்லாம் கேட்கும் பார்த்தீங்களா, கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லும். இதே ஒரு பெரிய வந்து விஐபியோட குழந்தையா இருந்தா, ஒரு அரசியல் தலைவரோட குழந்தைய கணவனா இருந்தா, அவங்க வீட்டு ஆளுங்களா இருந்தா இப்படி விட்டுருவீங்களா அப்படின்னு போலீஸை கேட்கும். அந்த மாதிரி பேசக்கூடியவங்க சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. அதனால தான் வந்து பாருங்க, இவங்க சிஇஓ இருப்பாங்க கம்பெனிஸ்க்கு, எம்டி ஜிஎம் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிஸ், அரசியல் தலைவர்களா, லேடிஸ் வந்து கட்சியில எல்லாம் பெரிய ஆளுங்களா இருக்காங்க பாருங்க, அதுல வந்து பெரும்பாலும் சிம்மமா இருக்கும். கட்டளை ஏற்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு விஷயம் அப்படின்னா நான் அதை ஆர்கனைஸ் பண்ணணும், நான் இறங்கி வேலை செய்யறது அப்படின்றது கிடையாது. ஏன்னா என்னோட திறமை அந்த விஷயத்துக்கு ஒரு பிளான் போட்டு கொடுக்கக்கூடிய திறமை. என்னோட திறமை கீழே இறங்கி வேலை செய்யற திறமை கிடையாது. அதுக்காக வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கூட வந்து பாருங்க, 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி? எனக்கு ஈக்குவல் அறிவாளியா இருக்கணும், எனக்கு ஈக்குவல் திறமை இருக்கணும், என்னோட ஸ்டேட்டஸ், என்னோட கேலிபர், என்னோட டிக்னிட்டி, என்னோட குடும்ப கலாச்சாரம், இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். இதுதான் சிம்மம். இதெல்லாம் தப்புன்னு நம்ம நினைக்க முடியாது இல்லைங்களா? இது எல்லாமே ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, பொதுவாக வந்து சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா தே ஆர் மிரர் இமேஜஸ். நீங்கள் சிம்மம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்கள் அந்த கண்ணாடி முன்னாடி போய் முறைச்சிங்களானா முறைக்கும், சிரிச்சிங்களானா சிரிக்கும், அமைதியா இருந்தீங்கன்னா அமைதியா இருக்கும், குத்தணுன்னீங்கன்னா அதுவும் குத்தும். இதுதான் சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சிம்ம ராசி பெண்கள் வாழ்க்கையில லவ் பண்ணுவாங்களா? ஏன் பண்ண மாட்டாங்க? பண்ணுவாங்க. லவ் பண்றது பிடிக்கும். சரி, லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்களா? பெரும்பாலும். இப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்ல அவங்க வீட்டுல அரேஞ்ச் லவ் பண்ணாங்க, பெருசா ஒத்து வரல, ஏன்னா அந்த பையன் என்ன வேணான்ட்டான், அந்த பையன் வேணாம் அப்படின்ட்டா இவங்களால தாங்க முடியாது. என்னோட அறிவுக்கோ, என்னோட திறமைக்கோ, என்னோட புத்திசாலித்தனத்துக்கும் அவன் என்ன வேணான்ட்டானே, அவன் ஆஃப்டர் ஆல் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் வரும். அவன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் முன்னாடி கெத்தா இருக்கணும் அப்படின்றத ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா யோசிப்பாங்க. அவன் முன்னாடி அவனை விட கொஞ்சம் டேலண்டான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பொண்ணு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணாதே உங்க மனசு ஆறும். அப்படி ஆனால் மூலையில் உட்காந்து பயங்கரமா அழுவாங்க, வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, கெத்து அப்படின்னு சொல்லலாம். ஆல்வேஸ் ஐ நீட் எ கெத் அப்படின்னு அது சிம்மத்தை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சிம்மம், ஓகேங்களா? ரெண்டாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் கூட வரும், மூணாவது தான் விருச்சிகம் கூட வரும். எப்பயுமே நான் கெத்தா இருக்கணும் அப்படின்றது சிம்மத்துக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, இப்போ ஒரு ஃபேமிலியில இவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்க வந்து பாருங்க நல்ல மருமகளா இருப்பாங்க, நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணியா இருப்பாங்க, நல்ல இப்ப ஒரு கோ சிஸ்டரா இருப்பாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரவத்திக்கு, மச்சன்ஷிக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இவங்களை பெருசா குறை சொல்லக்கூடாது, இவங்களை மட்டம் தட்டக்கூடாது. குறை சொன்னாலும் மட்டம் தட்டினாலும் சிம்மத்துக்கு அவங்களோட ஈகோ பெருசா ஹர்ட் ஆயிடும். என்ன நீ குறை சொல்லிட்டல மறக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ஏதாவது இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறக்கவும் மாட்டாங்க, மன்னிச்சுட்டேன், ஓகே போய் தொலை, ஆனால் நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற கேரக்டர் இன்பில்ட்டாவே உங்களுக்கு உண்டு. நீ எனக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு எப்படி நீ முன்னாடி நல்ல மாதிரி நடிக்கிற, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். வேணா வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க முன்னாடி உன்னை நான் பெருசாக ஹர்ட் பண்ண விருப்பப்படல, இன்பில்ட்டாவே எனக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்கு, அதனால் மறந்து தொலைகிற, முழுசும் மறக்க மாட்டேன். என் மைண்டில் உன்னை பார்க்கும்போதுலாம் அது ஞாபகம் இருக்கும், உன்னை பார்க்காத போது நான் மறந்துடும், பார்க்கும்போது இவன் அன்னைக்கு நம்மளுக்கு இவ்வளோ துரோகம் பண்ண வந்தானே அப்படின்றத மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். பெருசாக யாரையும் நம்புறது இல்லை சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாலும் பெருசாக நம்புறது இல்லை. நம்ம முழுசும் நம்புறது உண்டு. புரியுதுங்களா? ரெண்டு ஆஸ்பெக்ட்லயும் நம்ம சொல்லலாம். ஒன்று பெருசாக நம்ப மாட்டாங்க, ஆனால் நம்பிட்டா எந்த அளவுக்கு நம்புவாங்க அப்படின்னா, வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா கூட ஓகே வெள்ளைக்காக்கா அப்படிம்பாங்க, சிவப்பு காக்கான்னா ஆமா ஓகே சிவப்பு காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, குறை சொன்னா பிடிக்காது, கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டு, ஸ்டேட்டஸ், புகழ், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே வேணும், அவமானத்தை பெருசா தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலியோட கலாச்சாரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க, அங்க மாமியார் மகரம், ஓகே பிரச்சனை ஸ்டார்ட். இப்போ வந்து பாருங்க, நாத்தனார் மீனம், பிரச்சனை ஸ்டார்ட். இப்போ என்னோட ஓரத்தி மீனம், பிரச்சனை ஸ்டார்ட். இவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்காக சிம்மம் ரொம்ப நல்லவங்க, மகரமும் மீனமும் ரொம்ப கெட்டவங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாதுங்க. இவங்களுக்கு வந்து இவங்களை பார்த்தா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, அவங்கள பார்த்தா இன்பில்ட்டாவே உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. புரியுதுங்களா? அந்த கதை தான். இப்போ எலியும் பாம்பும் கதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்த பாம்பு எலியை பார்த்தாலும் முழுங்கணும் தான் நினைக்கும், அது வந்து ஓடட்டும், பாவம், சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம பாட்டுன்னு கம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு எந்த பாம்பாவது நினைக்குமா? நினைக்காது இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசிகளுக்கே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஏன் காரணம், எது காரணம் தெரியாது. அவ நல்லவதான் எனக்கு தெரியும், ஆனா இன்னும் எனக்கு அவ பண்றது பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் மாமியார் நினைப்பாங்க, அப்படின்ற மாதிரி தான் நாத்தனார் நினைப்பாங்க. இந்த ராசிகளா இருந்தா அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல எதுக்கு உன்னை எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, பிடிக்கலன்னா எதுக்கு என்கிட்ட பேசுற, உனக்கு நான் வைக்கிற சாம்பார் பிடிக்கிறல்ல, ஏன் நீ சாப்பிடுற, ஏன் அந்த சாம்பாரை சாப்பிடுற, எதுக்கு அது மேல 1000 குறை சொல்ற, நீ தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்றத டைரக்டா சொல்லுவாங்க. இப்போ ஓரவத்தி வந்து பின்னாடி மாமியார் கிட்ட போய் குறை சொல்லிட்டு நேரில் வந்து பேசணும்னு வச்சுக்கோ, பின்னாடி 1000 பிரச்சனைகளை ட்ராப் எனக்கு வைக்கிற, முன்னாடி என்ன நல்ல மாதிரியே நடிக்கிற, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இவங்க கிட்ட உண்டு அப்படின்னு சொல்லலாம். அவர் நடிக்கிறாளே நம்மளும் கொஞ்சம் நடிக்கலாம், ஆஹா
அதெல்லாம் என்னால் முடியாது. நான் ஏன் நடிக்கணும்? நான் எதாவது தப்பு செய்யறேன்னா பொதுவாக வந்து பாருங்கள், இவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, தப்பு செய்கிறவங்க தான் நடிப்பாங்க, மற்றவங்களுக்கு ட்ராப் பண்ணுறவங்க தான் நடிப்பாங்க, மற்றவங்களுக்கு கெடுக்கிறவங்க தான் நடிப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். இது ஒரு விதத்தில் உண்மையும் கூட தான் இல்லைங்களா? ஸோ அவங்க நான் ஏன் நடிக்கணும்? ஐம் ஆனஸ்ட், ஐம் டூயிங் த குட் திங். இஃப் ஐம் ராங் மீன்ஸ் ஐ அக்செப்ட், அன்லெஸ் அதர்வைஸ் ஐம் டூயிங் ராங், ஒய் ஐ ஷுட் அக்செப்ட். நான் ஏன் இறங்கி போகணும் அப்படின்ற ஒரு பல கேள்விகள் இவங்களுக்குள்ளே தோணும். அந்த தோணக்கூடிய கேள்விகளை மறைச்சு வச்சுக்க மாட்டாங்க, நேராக போய் பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? இவளை நம்ம கல்யாணம் பண்ணமே, இவ ரொம்ப வாயாடுறாளே, இவ ரொம்ப திமிர் பிடிச்சோட இருப்பாளே, அப்பயே சொன்னாங்க சிம்மராசி பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது இப்படின்ற பேரெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துருவாங்க. எனக்கு பேரை பற்றிலாம் கவலை இல்லை, நான் நல்லவன் எனக்கு தெரியும், நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும், அதுக்கு மேலே வேறு யாருக்கு தெரியணும் அப்படின்னு பேசக்கூடிய பர்சனாலிட்டி சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். கணவர் ஏதாவது தப்பு செஞ்சால் கூட நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன வேணால் தப்பு செய்யுங்க, என்னை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு காலில் விழலாம் மாட்டாங்க ரிஷப் மாதிரி. நீ எப்படி தப்பு செய்யலாம்? இதே தப்பை நான் செஞ்சால் நீ ஒத்துக்குவியா? இதே தப்பை நான் செய்கிறேன், நீ என்ன பண்ணுவ? நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாகவே அந்த வந்து ஆர்குமெண்டல் நேச்சர் அப்படின்றது ஒவ்வொரு சிம்மத்துக்கும் உண்டு. கோவம் வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சாஃப்டாக இருக்க ஒரு பொதுவாக சிம்மம் ரொம்ப சாஃப்டாக இருக்காது. பட் பியாண்ட் தட் நார்மலாக இருக்க ஒரு சிம்மராசி லேடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காளியாக மாறக்கூடிய தருணம், ஒரு துர்க்கையாக மாறக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். கோவம் வரக்கூடிய தருணம், பெரிய பெரிய கோவம் வந்துச்சுன்னா பயங்கரமாக ஆர்ப்பாட்டம், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர், நெருப்பு கோழி மாதிரி வாயில் நெருப்பை கக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட மைனஸ் ஏதாவது இருக்கா? ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கிறது இவங்களோட மைனஸ். லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம், எனக்கு யார்கிட்டையும் அடங்க பிடிக்காது, அடங்க மறுப்பது அப்படி யோசிப்பாங்க. அடங்க மறு அப்படின்றது இன்பில்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். அதுக்காக தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இஃப் ஐம் ரைட் ஒய் ஐ ஷுட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அவங்களோட மைனஸ்ன்னு சொல்கிறதில்ல, என்ன கேட்டால் இதெல்லாம் ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். பொதுவாக சிம்மத்து கூட இன்னொரு எக்ஸ்ட்ராடினரி ப்ளஸ் ஒன்று இருக்குங்க. பிறக்கும் போது ஏழையாக பிறந்தா கூட சாகும்போது பெரிய பணக்காரனாக தான் சாகணும். நான் நம்பர் 1000 பொசிஷனில் இருக்கிறனா கூட என்னோட வாழ்நாளில் நம்பர் 1 பொசிஷனில் நான் வரணும். அது எங்கள் அப்பானோட தயவுனால, எங்கள் மாமனாரனோட தயவுனால, எங்கள் கணவனோட தயவுனாலெல்லாம் கிடையாது. என்னோட சுய முயற்சியினால் நான் அந்த டெஸ்டினி அடையணும் அப்படின்னு ஒவ்வொரு சிம்மராசி பெண்ணும் ஆசைப்படுவாங்க. அதை செஞ்சும் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா? பொதுவாக உஷ்ணம் சார்ந்த நோய்கள், கண் சார்ந்த பிரச்சனைகள், மைக்ரேனு, தலைவலி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு கலர்ஸ் எது ரொம்ப ஃபேவரபிளான லக்கி கலர்ஸ் அப்படின்னா ரெட்டு, ஆரஞ்சு, கோல்டன் எல்லோ, லைட் எல்லோ, இந்த சன்ரைஸ் எல்லோ, சன்செட் எல்லோ இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபிளான ஒரு டைரக்ஷன், ஒரு கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபேவரபிளான டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சிம்மத்தை பற்றி ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சிம்மராசி பெண்களை என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ஆண்களுக்கு நிகரான பெண்கள், பாரதி கண்ட புதுமை பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஃபேமிலியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. இப்போ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி ஓவர் ரைட் பண்ணணும், கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும். பிள்ளைங்களால், ஹஸ்பண்ட்னால, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொசைட்டினால, நம்ம தொழிலால் இப்படி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா அந்த பாவங்களில் என்ன கிரகங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரீத்தி பண்ணணும், வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா, சாரம் வாங்கணும், நட்சத்திர சாரம் நல்ல சாரம் வாங்கியிருக்கானா, இப்படி பல அதில் வந்து பார்த்தீங்கன்னா விதிகள் இருக்கு. பட் இன் ஜென்ரல் நான் சிம்மம் அப்படின் போது நான் யாரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா சூரியனையே வழிபாடு பண்ணுறது தான். சூரியனையே நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ராசியாதிபன் சூரியன், சூரியனே அதுக்கும் மேலே ஆண் ராசி, ராசியாதிபனே வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது அத்துணை நல்ல விஷயங்களும் நடக்கும் சூரிய வழிபாட்டுனால அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.